இன்றைக்கி நம்ம பச்சரிசி இடியாப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது கூட நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டாலோ இல்லைனா சட்னி வச்சு சாப்பிட்டாலோ ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் இல்லை தேங்காய் பூ சீனி கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வந்து 2 கப் அரிசி மாவு பச்சரிசி மாவு எடுத்துக்கணும். அதை வந்து ஒரு கடாயில் எடுத்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 2 to 3 minutes ஃப்ரை பண்ணால் போதும். நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். லேசாக நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் லைட்டாக ட்ரை ஃப்ரை பண்ணி போடுங்க. இது ட்ரை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணியை சூடு பண்ணிக்கணும். தண்ணியை சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பிணையிறப்ப வர்ற பதத்துக்கு வந்து வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா ரொம்ப தண்ணி ஆயிரும் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக நம்ம வந்து நல்லா எப்பவும் போல் நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சிட்டு இடியாப்பம் புளியறதுல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த மாவை போட்டு புளியணும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம இடியாப்பம் புளியிற அந்த உலக்கில் வச்சுட்டு இட்லி பிளேட் இல்லைனா இடியாப்பம் பிளேட் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து எடுத்துகிட்டு கீழே லேசாக எண்ணெய் தடவுனீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிறப்போ வந்து ஒட்டாமல் வரும். ஸோ இதை வந்து மாவு எடுத்து அதில் வச்சு புளிஞ்சிட வேண்டியதான். உங்களுக்கு சின்ன சின்ன இடியாப்பமாக வேணும் அப்படின்னா இட்லி தட்டில் வந்து நீங்கள் ஒவ்வொரு தட்டிலையும் புளிஞ்சிக்கலாம். இல்லைனா பெரிய இடியாப்பமாக வேணும்னா நீங்கள் மொத்தமாக எல்லா தட்டிலையும் சேர்த்து வந்து நீங்கள் அதை புளிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து பெரிய இடியாப்பம் செய்கிறதுனால நம்ம இட்லி பிளேட்டில் வந்துட்டு நம்ம சுற்றியும் புளிகிறோம். இதை வந்து புளிஞ்சிட்டு நம்ம இட்லி குக்கரில் நார்மலாக வைக்கிற மாதிரி வச்சு ஒரு 2 to 3 minutes குக் பண்ணாலே அது வந்து டக்குன்னு குக் ஆயிரும். இது வந்து நம்ம ஆல்ரெடி ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்து ஈஸியாக குக் ஆயிரும். அதனால் இது ரொம்ப குக் பண்ண தேவையில்லை. ஸோ இதை குக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இடியாப்பம் வந்து இப்போ ரெடி. இதை வந்து நீங்கள் சீனியோடு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், தேங்காய் பாலோடு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லைனா நீங்கள் வந்து ஏதாவது வெஜிடபிள் எல்லாம் நான் வெஜிடபிள் குழம்போடு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ உங்களோட பச்சரிசி இடியாப்பம் தயார்.